பிரைஸ்லர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன் ஒரு எஜமான் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் தன்னோட எஜமானோட ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கிணத்துல விழுந்துட்டான். அந்த கிணத்துல தான் ஜனங்கள் எல்லாரும் குப்பையெல்லாம் போடுறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாலடைஞ்ச கிணத்துல இருந்து அவன் கத்துறான், ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அவருடைய எஜமானுக்கு இந்த தகவல் போகும். அந்த எஜமான் எட்டி பார்த்துட்டு, இவனை எதுக்கு காப்பாற்றணும், இவனை காப்பாற்றினா அவனுக்குரிய சம்பளத்தை கொடுக்கணும், அவனுக்கு டெய்லி சாப்பாடு போடணும், இவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, இவன் இங்கேயே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரலை. அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை, என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா நான் இந்த குப்பைக்குள்ளேயே, இந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளேயே நான் சாக போகிறேன், என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு இருந்தானா. அப்போ திடீர்னு ஏசப்பா அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அவன் இதயத்தில் அந்த ஆலோசனை தோன்றியிருக்கு. இந்த குப்பையெல்லாம் ஜனங்கள் கொட்ட கொட்ட அதுக்கு மேலே நீ ஏறி நில்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனும் என்ன பண்ணியிருக்கான், டெய்லி எல்லா மக்களும் குப்பையை போடும் பொழுது அந்த குப்பை மேலே ஏறி நின்றுருக்கான். அடுத்த நாள் போடும்போது மறுபடியும் ஏறி நின்றுருக்கான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 அவன் இந்த பாலஞ்ச கிணத்துலேருந்து வெளியே வந்துட்டான். உடனே அவன் ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறான், அப்பா நான் இந்த குப்பையிலே இந்த அழுகுன நாத்தத்தோடையே என் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நல்ல யோசனையும் கர்த்தராக இருந்து எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்து இதுலேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க, உமக்கு நன்றின்னு சொல்கிறான். இந்த பையனை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரர், நீ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, எனக்கு குழந்தைங்களே இல்லை, என்கிட்ட நிறையா சொத்து சுகம் இருக்குது, ஆனால் குழந்தை இல்லை, நீ எனக்கு என் பிள்ளையா இரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். இதெல்லாம் பார்த்த ஊர் மக்களுக்கு, பாருங்க குப்பைக்குள்ளே இருந்தவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆமாங்க, இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை இன்னைக்கு பாலடைஞ்ச சூழ்நிலைகளில், நாற்றமெடுத்த சூழ்நிலைகளை, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லாத சூழ்நிலைகள் நம்ம இருக்கலாம். ஆனால் பைபிளில் சங்கீதம் 113:7-8 என்ன சொல்லுது தெரியுமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் தூக்கி விடுறது மாத்திரம் இல்லை, பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு ஒரு பாலடைஞ்ச சூழ்நிலையில, ஒரு வறுமையான சூழ்நிலை, ஒரு நாற்றமெடுத்த சூழ்நிலையில அந்த பையனை போல என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, ஏன் கேட்க எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்றாரு, எப்படிப்பட்ட குப்பையில இருந்தாலும் பாலடைஞ்ச நிலையில இருந்தாலும் நம்மளை தூக்கி விடுகிற தேவன். அது மாத்திரம் இல்லாம பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்க வேணாம், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். நிச்சயமா ஏற்ற காலம் வரும் பொழுது நம்மளை தூக்கி எடுத்து அநேகர் ஆச்சரியப்படுற அளவு நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். ஆமென். God bless you all.